விஜய் தான் ஒரு நடிகனா இருக்கிறது மட்டும் தன்னோட சொந்த வாழ்க்கை. பட் அதுக்குன்னு சொல்லிட்டு ரோட்ல அவுத்து போட்டு ஆடினான்னா அது சொந்த வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. யானைக்கு மதம் பிடிச்சி அது என்ன செய்யுது அது பேசாது, கத்தும். இதுவும் அதே டைப்ல தான் கத்துது. தான் ஏதோ பெருசா தான் பெண்களையே காப்பாற்றுற மாதிரியும் அவங்க தவிர்த்துட்டு வேற யாருமே பெண்களை காப்பாற்ற முடியாத மாதிரி பேசுற ஒரு நபர். நான் உங்க முதுகுல அழுக்கு இருக்குன்னு சொல்லிருக்கோம், என் முதுகுல என்ன அழுக்கு இருக்குதுன்னு நான் பார்க்கணும். நான் ஒரு அக்காவாகவும் இருப்பேன், ஒரு தங்கச்சியாகவும் இருப்பேன். வேண்டுமானால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது, நான் அதை பார்த்துக்கிறேன். அது நான் உங்களுக்கு எல்லாம் தேவையில்லைன்னு இன்னும் பெரிய நினைப்புல. எனக்கு தெரிஞ்சவங்க கூட சினிமா ஃபீல்ட்ல வெரி க்ளோஸ் பீப்புள் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க அவன் அடிப்பான். அதுக்கப்புறம் எல்லாமே அமித்ஷாவோட ஏஜென்ட்ஸ் தான். முதல்வர் விஜய், துணை முதல்வர் த்ரிஷா அப்படின்ற மாதிரிலாம் எழுதிட்டு இருக்காரு. த்ரிஷா விஜய் கீர்த்தியோட இதுதான் டிவிகே. விஜயால தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கடந்த காலங்களில் பலரும் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். நம்ம அந்த கருத்தில் முரண்பட்டு நிற்கிறோம், அது சினிமா தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு. ஆனால் அரசியலை நோக்கி வந்த பிறகு திரு விஜய் சங்கீதாவுடைய விவாகரத்து பெரிய அளவில் செய்திகள்லேயே பேசப்படுது. பிரேக்கிங் நியூஸ்னு செய்தி ஊடகங்கள்ல போடுறாங்க இல்லையா, இது சரிதானா? ஒன்று சொல்றேங்க, ஃபர்ஸ்ட் சரியா தப்பான்னு சொல்றது அவங்கவுங்க இண்டிவிஜுவல். இது இப்போ நான் சரின்னு நினைக்கிறது இன்னொருத்தருக்கு சரியில்லாமல் இருக்கலாம், அவங்க சரின்னு நினைக்க எனக்கு சரியில்லாமல் நினைக்கலாம். பட் தென் தெர் இஸ் ஒரு புது கருத்துன்னு ஒன்று இருக்கு. என்னன்னா இப்போ விஜய் தான் ஒரு நடிகனா இருக்கிறது மட்டும் தன்னோட சொந்த வாழ்க்கை. பட் அதுக்குன்னு சொல்லிட்டு ரோட்ல அவுத்து போட்டு ஆடினான்னா அது சொந்த வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. கரெக்ட். சாரி ஃபார் மை லாங்குவேஜ், பட் இவங்களுக்கு இதுதான் லாங்குவேஜ் புரியும். இதான் புரியும். ஆமா. அப்போ அவங்க இப்போ அரசியலுக்கு வந்தப்புறம் தான் முதலமைச்சரே ஆன மாதிரி தான் அந்த நபர் நடந்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்குது. அப்படிதான் நடந்துக்கிறாரு. ஆமா, இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு முதலமைச்சரே ஆயாச்சு என்னமோ இப்படின்னு சொல்லிட்டு அந்த மதம் பிடிச்ச யானை இருக்குது இல்லைங்களா, அந்த யானைக்கு மதம் பிடிச்சா அது என்ன செய்யுது அது பேசாது, கத்தும். இதுவும் அதே டைப்ல தான் கத்துது. போதை. அதாவது ஈவன் ட்ரக்ஸ். இப்ப நேற்று நாங்க பேசிட்டு இருந்தோம், எனக்கு ஐ ஹேட் சம் ஒரு ஆர்மி பீப்புள். அப்போ நாங்கள் பேசிட்டு இருந்தோம் எப்படி இந்த அதிகார போதை இஸ் வேர்ஸ் தென் ட்ரிங்க்ஸ், ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே. விஜய் இஸ் டாக்கிங் அண்ட் இஸ் டெல்லிங் நான் தான் சிஎம்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு சிஎம் கேண்டிடேட் கண்டிப்பாக இந்த மாதிரி பேசும்போது கண்டிப்பாக மக்களும் பேசுவாங்க. ரெண்டாவது மகளிர், தட் இஸ் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அன்னைக்கு தான் ஏதோ பெருசா தான் பெண்களையே காப்பாற்றுற மாதிரியும் அவங்க தவிர்த்துட்டு வேற யாருமே பெண்களை காப்பாற்ற முடியாத மாதிரி பேசுற ஒரு நபர் ஃபர்ஸ்ட் தான் முதுகுல என்ன அழுக்கு இருக்குது, அடுத்தவங்க முதுகுல அழுக்கு இருக்கு. நான் உங்க முதுகுல அழுக்கு இருக்குன்னு சொல்லிருக்கோம், என் முதுகுல என்ன அழுக்கு இருக்குதுன்னு நான் பார்க்கணும். அதை பார்க்காம இவர் பொண்டாட்டிய ஒரு 5-6 வருஷமாக கவனிக்கிறதுல, குழந்தை குட்டினையும் கவனிக்கிறதுல. அப்போ தே ஆர் நாட் ஸ்மால் சில்ட்ரன். அந்த சஞ்சய் அண்ட் சாஷா ஆர் ஆல் grown up children. அந்த பையனுக்கு 25 வயசு, பொண்ணுக்கு 20 வயசு. ஸோ எப்படி ஒரு அப்பா நடந்துக்கணும், அப்போ ஒரு அப்பா எப்படி நடந்துக்கணும். இப்போ அந்த கட்சியில் இருக்க பெண்கள், நீங்க நிறைய பேர்த்தோட கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அக்காவாகவும் இருப்பேன், ஒரு தங்கச்சியாகவும் இருப்பேன், வேண்டுமானால் ஒரு கொண்டாட்டியா இருப்பேன். இதை விட ஒரு அசிங்கமான பேச்சுகள் இது மக்களுக்கு நல்லது இல்லை. அவங்க ரசிக்கிறாங்க, அவங்களுக்கு அறிவு இல்லை. அவங்களாம் எல்லாம் அதுதான், அதுக்கு தான் அவங்களுக்கு தற்குறின்னு வச்சிருக்காங்க. எதுக்கு அந்த பேர்லாம் வருது, எல்லாத்தையுமே தற்குறின்னு நம்ம கூப்பிடுறதுல. அப்போ
அவங்க என்ன பேசணும்ட்டு ஒன்று இருக்குது. அவங்க நினச்சிக்கிறாங்க இன்னைக்கு எது பேசினாலும் மக்கள் ஏற்றுப்பாங்கன்னா, நீங்கள் வந்து 8 கோடி 9 கோடி மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இதில் வந்து 6 கோடி ஓட்டர்ஸ்ன்னு வச்சுருக்கீங்க. மற்றவங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கும். ஒரு 15 வயசுக்கு மேலே இன்னைக்கு எல்லா பசங்களும் பிள்ளைங்களுக்கும் வேர்ல்ட்லி நாலேஜ் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து as we say நம்ம கையிலேயே உலகம் இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பேச்சு யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல பேச்சு கிடையாது. ஒரு சொசைட்டியில் இருக்க லேடிஸ் ஆர் ஈவன் ஜென்ஸ் இந்த மாதிரி பேச்சு வந்து எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆல் ஆஃப் அஸ் ஆர் நாட் விஜய் ஃபேன்ஸ், இல்லாட்டி விஜய் பைத்தியக்காரங்க கிடையாது. இட்ஸ் நாட் இன் ஃபேன்ஸ், தேர் ஆல் பைத்தியங்க. ஓகே, அப்போ அந்த சூழ்நிலையில் நீ என்ன மேடையில் ஏறி பேசுகிற, இந்த மாதிரி என்னமோ தமிழ்நாட்டிலேயே தெர் இஸ் நோ சேஃப்டி ஃபார் விமென்னா, அது வந்து எல்லா ஸ்டேட்லையும் தெர் இஸ் நோ சேஃப்டி ஃபார் விமென். வேர்ல்ட் ஓவர் ஆல்சோ சம்டைம்ஸ் தெர் இஸ் நோ சேஃப்டி ஃபார் விமென். அகைன் இங்கே வந்துட்டு இவன் தான் இப்போ வந்து காப்பாற்றணும். நீயே ஃபஸ்ட்டு யோகியமானவனா இல்லாதப்போ நீ வந்துட்டு என்ன காப்பாற்றுவ மற்றவங்கள? நீ கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. நீ வந்து அந்த ஓட் பேங்க்குக்காக நீ பேசுகிற, உனக்கு யாரோ எழுதி கொடுத்தத செம்மறி ஆடாட்டம் கத்திட்டு இருக்கிறத வச்சுட்டு அதுக்கு ஒரு அந்த பேச்சுக்கும் ஒரு உணர்வு இருக்கணும். ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா இப்போ வந்துட்டு அவங்க சொல்லணும், மக்கள் பார்த்து சொல்லணும், ஓ இவங்க நியாயமாக பேசுவாங்க, இவங்க பக்கம் நியாயம் இருக்குதுன்னு சொல்கிறது தான் ஒரு நியாயமான பேச்சு. அப்போ விஜய் ஜஸ்ட் பிகாஸ் அவன் ஒரு ஹீரோ வந்துட்டு உலக மக்கள் எல்லாருமே அவன் சொல்கிறதெல்லாம் ஏற்றுப்பாங்கன்னா இது வந்து பைத்தியக்காரத்தனம். அண்ட் தென் அவன் பேசுறதுல அவனுக்கே மனசாட்சின்னு ஒன்று உதுத்தோம். தட் இஸ் நான் தான் பெண்களுக்குன்னா அப்போ உன்னோட சொந்த வைஃப் உன்னோட ட்ராவல் ஃபார் 25+ இயர்ஸ் 27 இயர்ஸ் சம்திங். அப்போ அந்த வைஃபையே நீ வந்து உன்னோட ரசிகர்கள் வந்து கொச்சைப்படுத்துறாங்க. அப்போ அதை வந்துட்டு நீ வந்துட்டு ஈவன் நீ அவங்கள வந்துட்டு கண்டிக்கல. நீ என்ன நாட் செட் இது என் தனிப்பட்ட வாழ்க்கை, நீங்க யாரும் பேசாதீங்கன்னு சொல்ல அதிகம் என்ன தென்னவட்டா பேசுறான், நான் அதை பார்த்துக்கிறேன், அது என்ன வந்து அது நான் வந்து உங்களுக்கு எல்லாம் தேவையில்லைன்னு இன்னும் பெரிய நினைப்புல பறந்துட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு விதத்துல சங்கீதா மேலேயும் தப்பு சொல்வேன். ஏன்னா தான் வந்துட்டு ஒரு ஏழை வீட்டுல இருந்து வந்த பெண் கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு படிப்பு அறிவு இல்லாத ஒரு பெண் கிடையாது. இவனை விட நிறைய படிச்சிருக்கேன். ஐ அப்ரிஷியேட் ஹர் என்ன தெரியுமா, ஹர் காம்னஸ். நிஜமாவே ரொம்ப காமாக போயிருக்காங்க. பட் அதுவே தப்பு. ஏன்னா நீங்கள் வந்து போய் ரோட்டில் போய் சண்டை போடணும்னு நான் சொல்லலை. யாருன்னா தப்பு பண்ணும்போது நம்ம எவ்வளோதான் அவங்களோட ரசிகராக இருந்தாலும் தப்பை வந்து எடுத்து சொல்லணும். அது என்ன அதோட ரிப்பர்கஷன்ஸ், அதுக்கு என்ன விளைவுகள் வருதுன்னாலும் கூட உன்னை பொறுத்த வரலையும் இந்த ஆள் வந்து உன்னை கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்கிறான். ப்ளஸ் உன் வீட்டிலே மற்ற பெண்களை கூப்பிட்டுட்டு வந்து கூத்தாடிட்டு இருந்திருக்கான். அப்போ வந்து இது வந்து அந்த பொண்ணு எந்த அளவுக்கு உள்ளார பண்ணிக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இஃப் அவங்க கண்டிச்சிருக்காட்டி நல்லா 2 கண்டிச்சிருந்தா இது இருந்திருக்கும். பட் வி டோன்ட் நோ. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க கூட சினிமா ஃபீல்ட்ல வெரி க்ளோஸ் பீப்புள் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, பலரும் பேசுறாங்க. எல்லாரும் சொல்றாங்க அவன் அடிப்பான், அதுக்கப்புறம் ட்ரக் ஹேபிட் இருக்கிறவங்க அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கே தெரியாது. நிறைய பேர் நிறைய ஃபேமிலிஸ்ல அவங்க அப்பா அம்மாவையே கொண்டு இருக்கவங்களும் இருக்காங்க இந்த ட்ரக் அடிக்ட்ஸ். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட முன் உதாரணம். இதெல்லாம் ஒரு நல்ல உதாரணம் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு அழிவுக்கு ஒரு உதாரணம் இந்த விஜய் மாதிரி கேரக்டர்ஸ். அப்போ இந்த மாதிரி ஆள் ஒரு சிஎம்மா வந்தா நாளைக்கு பெண்களுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்குது இந்த தமிழ்நாட்டில்? இதை விட பெரிய பேராபத்து வேற எதுவுமே கிடையாது. இப்போ வந்து விஜய் மாதிரி ஒரு ஆள் வந்து அரசியலில் வந்து ஜெயிச்சு இந்த முட்டா மக்கள் ஓட் போட்டாங்கன்னா இதை விட பெரிய ஆபத்து கிடையாது. அதுக்கப்புறம் சொல்லாதீங்க கொடையுதுன்னு தூக்கிட்டு எலியை தூக்கி வயிற்றுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடையுது சொல்றது பைத்தியக்காரத்தனம். ஓகே, ஸோ ஐ எம் நாட் ஃபார் திஸ். பட் நான் தட் இஸ் மை இன்ட்யூட்டிவ் பவர். தட் நான் எப்பவும் நினைப்பேன் அது நடந்தே தீரும். இவன் வந்துட்டு கண்டிப்பா கேவலப்பட்டு போவான். ஒன்று. செகண்ட், நான் தான் முதல் சொன்னேன் இவன் வந்து பிஜேபியோட டீம் சொல்லி சொன்னது நான் தான். மற்றவங்க எல்லாம் சும்மா இப்படி அப்படி சொன்னாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க இல்ல நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் வரணும் இந்த ஊழல் கட்சி. எஸ், வி நீட் அ சேஞ்ச். நான் இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா ஒரு மாற்றம், நல்ல மாற்றம் வரணும். பட் இவர் இந்த ஆள் கிடையாது. நான் வந்து அவனை இவரு கூட கூப்பிட மாட்டேன். ஏன்னா அந்த தகுதிக்கு இல்லாத ஒரு நபர் விஜய். ஓகே, அப்போ வந்துட்டு விஜய் வந்து
நீ வந்து உபதேசிக்கிறதுக்கு என்ன யோகிதம் உனக்கு இருக்கிறது? இல்லை. ஹீ இஸ் நாட் த பர்சன். நான் கரெக்டாக இருந்தால் தான் நான் இன்னொருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும். ஓகே, அப்போ வந்து நீ பண்ணுறதெல்லாம் தப்பு. நீ வந்து கொலை பண்ணிட்ட, ஒரு 41 உயிரை கொலை பண்ணிட்ட இன் கரூர். உனக்காக அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ஒரு 4 உன்னோட ஃபேன்ஸ் செத்துருக்காங்க. உன்னோட கட்சிக்கார் என்ன ரீசன் செத்தாரோ தெரியாது. பட் அந்த வந்துட்டு நீ வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, அந்த அனுதாபம் ஆறுதல் இல்லை, அந்த மீட்டிங்ல ஒரு தெரிவிக்கல. அப்போ வந்து நீ எப்பேற்பட்ட ஒரு ஜென்மம், நீ வந்து ஒரு கொடூர புத்தி படைத்த ஒரு மிருகம். பீஸ்ட். அவன் ஒரு படம் எடுத்தான்ல பீஸ்ட். அந்த பீஸ்ட் வந்து அவனோட கேரக்டருக்கு கரெக்ட். இன்னைக்கு அவனோட நிஜ வாழ்க்கைக்கு ஹீ இஸ் அ பீஸ்ட், ஹீ இஸ் நாட் அ மனுஷன். ஓகே, அப்போ வந்துட்டு அவன் பேசுறது செய்யறது எல்லாமே நேர்முறையா இருக்குது. பட் என்ன பெரிய யோகி சிகாமணி மாதிரி தான் வந்து நாட்டையே காப்பாத்துனா கிடையாது. ஈவன் I am a better CM candidate. I can be proudly saying that thing, because எனக்கு அவனை விட படிப்பு இருக்குது, எனக்கு வந்து மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, and I have done more social work. And வந்துட்டு இவன் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வர்றதுக்காக இந்த 4-5 வருஷமா ஏதோ ட்ராமா போட்டுருக்கான். நாங்கெல்லாம் ஒரு 30-35 வருஷமாவே நாங்கெல்லாம் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வெளியே வராது. ஓகே, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து உனக்கு என்ன தகுதி இருக்குன்னா, உனக்கு எந்த ஈவன் 0% கூட உனக்கு தகுதி கிடையாது. இப்போ வந்து அவனோட கேசஸ், இன்கம் டேக்ஸ், காரு, இதெல்லாம் நம்ம ரிப்பீட் பண்ணுவேன்னா இது எல்லாத்துக்குமே மக்களுக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கா நீ அரசியல் வந்திருக்க. அதுவும் வந்து உனக்கு எங்க இது ப்ரெஷர்னா ஃப்ரம் பிஜேபி. பிஜேபியோட அஜெண்டா என்னன்னா, தே வாண்டட் விஜய் டு பிரிங் காங்கிரஸ் அவுட் ஆஃப் த டிஎம்கே ஃபோல்ட். அப்போ வந்து அங்கே வாஷ் அவுட் பண்ணலன்னு அவங்க பிளான் போட்டாங்க. அது somehow didn't work out. ஏன்னா பார்த்தாங்க அவங்க எல்லாமே அமித்ஷாவோட ஏஜென்ட்ஸ் தான். See, அமித்ஷா if you don't know, ஒரு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் ஃப்ரம் லாஸ்ட் இயர் ஜூன்ல இருந்து அவங்களோட டீம்ஸ் வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆக்டோபஸ் மாதிரி இருக்காங்க இல்லையா, உட்கார்ந்துட்டு பிளஸ் தேர் ஆப்ரேட்டிங் ஈவன் கேரளா பாலிடிக்ஸ் இந்த பார்டர் லைக் கோயம்புத்தூர் எல்லாம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, இந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு காசை கொடுத்து உடைக்க பார்க்குறாங்க. பட் சம் பீப்புள் காசை வாங்கிட்டு திருப்பி வில் பி பேக் டு தேர் ஓன் பேரண்ட் பார்ட்டி. கம்யூனிஸ்ட்காரங்களெல்லாம் அந்த அளவுக்கு ஈஸியாக உடைக்க முடியாது. பட் தே ஹவ் ட்ரைட் அண்ட் தேர் டூயிங். ஓகே, அந்த சூழ்நிலையில் அவங்க ஓப்பனாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட அஜெண்டா வந்து விஜய் வந்து காங்கிரஸை வெளியே கொண்டு அப்படியே அவங்க ஒரு 4-10 எம்எல்ஏ ஜெயிச்சாலும் இல்லாட்டி எவ்வளோ எம்எல்ஏ ஜெயிச்சாலும் அவங்களெல்லாம் நாங்கள் விலைக்கு வாங்கிடுவோம். வாட் வி டிட் இன் மகாராஷ்டிரா, வாட் வி டிட் இன் கர்நாடகா ஓப்பனாகவே சொல்கிறாங்க. தே ஆர் நாட் ஷைன், அதெல்லாம் சொல்லாம இட்ஸ் அன் ஓப்பன் சீக்ரெட் பார்த்துட்டு இருக்குமே. அப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னா, அதே மாதிரி அதிமுகவில் இருக்க 99% அவங்களுக்கு ஊழல் கேசஸ் இருக்கு. அவங்களும் முதுகெலும்பு இல்லாத பயந்தாங்குழிங்க, அவங்களையும் விலைக்கு வாங்கிடுவோம் மிரட்டி. ஸோ தேர் கெட்டிங் தீஸ் 2 people. தேர் சேயிங் நாங்கள் எலெக்ஷனுக்கே நிற்கணும்னு கூட தேவையில்லை, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் அரித்மெட்டிக்ஸ் வில் ஒர்க்னா, தட் இஸ் இந்த மணி அரித்மெட்டிக்ஸ் வில் ஒர்க்குன்னு தான் அவங்களோட மெயின் இது. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் என்னமோ இந்த எலெக்ஷனே நடக்குமான்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். இந்த அசம்பிளி எலெக்ஷனே இப்போ இந்த காலகட்டத்துக்கு தேவை இல்லை. என்னன்னா இன்னைக்கு உலகத்திலே நீங்க பார்க்கலாம் எப்படி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. தேர்ஸ் அ வேர்ல்ட் வார் 3 இமினெண்டா இருக்குது. அண்ட் விலைவாசி ஏற போது, வி மைட் ஹாவ் ஃபியூல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, சோ மெனி திங்ஸ். அண்ட் ஈவன் தி பொருளாதார ப்ராப்ளம்ஸ் இந்தியாவில் இருக்குது. அது வந்து மோடி, நிர்மலா சீதாராமன் ரொம்ப அழகா என்னமோ என்னுமே நடக்காத மாதிரி எவனும் அந்த கட்சியில ஒரு கமெண்ட்டும் அடிக்கிறது இல்லை. ஓகே, வேர்ல்ட்ல இவ்வளோ இது நடந்துட்டுருக்கு, இந்த மோடி வாயக்கடை திறந்து பேசல. இதெல்லாமே திஸ் வார் இட் செல்ஃப் இஸ் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மூடி மறைக்கிறதுக்கு தான் இந்த வேர்ல்ட் சிச்சுவேஷன், இந்த வார் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ ஐயெல்லாம் லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஆனால் கண்டிப்பாக இப்போ லேட்டஸ்ட் என்னதுன்னா, that Vijay is having talks with BJP and இது துணை முதல்வர். இவன் துணை முதல்வராகவும் வரமாட்டான், அப்படியே வந்தானே இந்த தமிழ்நாடு மொத்தமா கெட்டு குட்டி டார்கெட்ல மேம். முதல்வர் விஜய், துணை முதல்வர் வந்து த்ரிஷா அப்படின்ற மாதிரிலாம் எழுதிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு if they stand separately, இப்போ வந்து அவங்க 234 வந்துட்டு அவங்களோட மெயின் அலைன்ஸா வச்சுட்டு அவங்க நின்னுனாங்க. நீங்க சொல்றது த்ரிஷா துணை முதலமைச்சராக எப்படி இருக்கும் பாருங்க.
அது இப்போ அதுமே வருது. இந்த டி வந்து த்ரிஷா, வி வந்து விஜய், கே வந்து கீர்த்தி. ஸோ த்ரிஷா, விஜய், கீர்த்தியோட இதுதான் டிவி கே. இப்போ புதுசா டி வந்து த்ரிஷா, வி வந்து விஜய், கே வந்து கல்யாணம். அவங்க கல்யாணம். ஓகே, அதுவும் தட் ஆல்சோ ரொம்ப ஆப்டா இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதில் வந்துட்டு விஜய் எல்லாம் ஒரு நல்ல ஒரு நபரா அரசியலுக்கு வந்து மக்களுக்காக மாற்றம் கொண்டு வருவாரா, இல்லை மக்களுக்காக சேவை பண்ணுவாரா? டெஃபினெட்லி நாட். 0% ஈவில் இருக்குது. ஏன்னா இப்பவே அவன் கட்சிக்காரனே அவனை போய் மீட் பண்ண முடியல. இப்போ அவங்க கட்சியில இருக்கவங்க எல்லாருமே டைரக்டா விஜயோட கூப்பிட்டு பேச முடியும்னா முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்துட்டு, நாட் தட் ஜெயலலிதாவை யாரும் மீட் பண்ண முடிஞ்சதுன்னா, பட் கலைஞரை எஸ் அவங்க கட்சிக்காரங்க மக்களுக்கான கலைஞர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கலாம், மீட் பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் ஸோ நவ் ஈவன் வித் ஸ்டாலின் கூட கலைஞர் அளவுக்கு இல்லை அந்த பெர்ஃபார்மன்ஸ். தட் இஸ் மக்கள் கிட்ட இது பண்றது. ஸோ அதில் இந்த இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த பிசாசா அந்த பிசாசா இந்த பிசாசானா மூணுமே பிசாசு. அதில் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இட்ஸ் ஓகே, வி வில் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் வந்துட்டு சங்கீதாவை பொறுத்தவரையிலும் ஐ திங்க் ஷீ ஷுட் கிவ் அ கம்ப்ளைண்ட் டு த போலீஸ். இன்னைக்கு இந்த பிஎன்எஸ் இதில் நியூ இது செக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி டொமெஸ்டிக் வயலன்ஸ் வந்து போலீஸ் கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா ஹீ கேன் பி அரெஸ்டட் 3 years இம்ப்ரிசன்மெண்ட்டும் இருக்குது. பட் அது வந்துட்டு யார் அந்த பூனைக்கு மணி கட்டுறதுன்னா பாவம் அந்த பொண்ணுக்கு யார் அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க? இல்லாட்டி ஷீ இஸ் நாட் அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, ஷீ இஸ் அ சாஃப்ட் பர்சன் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ மேபி அவன் வந்து அதை தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறானோ, இல்லாட்டி டிஎம்கே வந்து எல்லாரும் சொல்கிறாங்க டிஎம்கே பின்னால் இருக்குதுன்னு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. டிஎம்கே வந்துட்டு அவங்க சொல்ற மாதிரி எல்லாருமே அங்கே இல்லை. ஓகே, அந்த சொல்லி தானே. பட் நான் இது 1 yearக்கு முன்னாலேயே சொன்னேன். தட் இஸ் இந்த அம்மா வந்து கரெக்டாக எலெக்ஷன் டைமில் வெடி வைப்பாங்க, கரெக்டாக வெடி வச்சிட்டாங்க. அண்ட் ஐ திங்க் வாட் ஷி இஸ் டன் இஸ் ரைட். பிகாஸ் இந்த விஜய் வந்து அவ்வளோ கொடூர புத்தி இருக்கும்போது அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வெளியே இருக்கவங்க 1000 விமர்சிக்கலாம். ஓகே, ஷீ இஸ் அ லேடி, தனி மனுஷி. ஸோ அதில் அந்த பெண் வந்து பண்ணது வந்து டைமிங் கரெக்ட், சூப்பர் டைமிங். ஏன்னா திஸ் வில் டீச் ஹிம் a lesson. அண்ட் மற்ற நபர்களுக்கும் whether it's men or women, இந்த த்ரிஷா மாதிரி பெண்களும் விஜய் மாதிரி ஆண்களும் நிறைய பேர், எல்லா பெண்களும் பத்தினிங்க நம்ம சொல்ல முடியாது, எல்லா ஆம்பளைங்களும் அயோக்கியங்களும் சொல்ல முடியாது. இட்ஸ் அ 50-50 சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஆட்களுக்கு இட்ஸ் அ குட் லெசன். அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் த கோர்ட் இஸ் கோயிங் டு டூ அபவுட் திஸ். பட் இந்த என்னை வந்து ஒரு சில நபர்கள் என்னை அப்ரோச் பண்ணாங்க PIL போட சொல்லி ஃபார் சங்கீதா. ஐ செட் நோ, வி கேனாட் புட் PIL ஃபார் சங்கீதா டைப் பீப்புள். ஏன்னா அவங்க வந்து வசதியானவங்க, அவங்க படித்தவங்க. இந்த வசதி படிப்பு இல்லாதவங்களுக்கு தான் நம்ம வந்து போய், ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்காது, வாய்ஸ் இருக்காது. அப்போ நம்மளுக்கு போய் அவங்களுக்கு போய் பண்ணலாம். இப்போ நான் அந்த கேஸை போட்டேன்னா இதை யார் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க? டிஎம்கேவும் ஆஸ் ஆஃப் நவ் அதிமுக. பிகாஸ் இன்னும் அலைன்ஸ் போடல டிவிகேவோட. அப்படி போட்டாங்கன்னா அவங்களோட ஆட்டிடியூட் வேறு மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் அவங்க வந்து பேசும்போது அவங்களுக்குலாம் நாட்டில் நரம்பு இல்லாமல் நிறைய பேர் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோடைய அலைன்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. என்னென்னா இதை வந்துட்டு அப்போல்லாம் இவங்க பதவிக்காக எதையும் செய்வாங்க. இந்த பவர் கைப்பற்றுறதுக்கு இவங்களுக்கு பிரின்சிபல்ஸ் கிடையாது இன் லைஃப். ஸோ லெட் அஸ் சீ, நம்ம ஊடகங்கள் எல்லாரும் நம்ம பேசலாம், பார்க்குற மக்கள் தான் மாறணும். ஏன்னா அவங்க தான் அந்த ஓட்டர்ஸ். இந்த துருப்பு சீட்டு ஓட்டுன்னு சொல்கிறது இஸ் அ பிக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எஸ்பெஷலி எலெக்ஷன் டைமில். அப்போ அது வந்து எப்படி உணர்ச்சி வசப்பட்டு போட போகிறாங்கன்னு தெரியாது. இளைஞர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பைத்தியக்கார லாட். தட் இஸ் நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் இந்த விஜயை பின்பற்றவங்களுக்கு பேர் நல்லா இருக்குன்றாங்க. விஜயை பின்பற்றவங்க விஜய் அண்ணா த்ரிஷா பேர் நல்லா தானே இருக்கு அப்படின்னு. ஆமாம், அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்துட்டு இன்னொரு 2 பொண்டாட்டி பொம்பளைங்களை தூக்கிட்டு வந்து அவங்க வீட்டு இந்த பிள்ளைங்க முன்னாலே டான்ஸ் ஆடினாருன்னா வேற மீனிங்கோட நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ வந்துட்டு அப்போ தான் அவங்களுக்கு வாழ்க்கை, வீடு, ஒரு குடும்பம், அதோட அர்த்தம் என்னன்னு புரியும். இல்ல மேம், குப்பைக்காரனே 10 பொண்டாட்டி வச்சிருக்கப்ப ஆமா, ஒரு பொண்ணு அதான் சொல்லுது, இவ்வளவு பேர் இவ்வளவு, அப்ப எதுக்கு லாஸே இருக்க வேணாமே, எல்லாருமே 10-20 பொண்டாட்டி வச்சுக்கலாம், இல்லாட்டி 10-20 புருஷனை வச்சுக்கலாம். அப்ப எதுக்கு இந்த இது கல்யாணம், இல்ல கோர்ட்டு கேஸ், டிவோர்ஸ், நீதிமன்றங்கள், இது எதுவுமே தேவையில்லை. ஸோ அங்கிட்டு இந்த பேசுற பெண்கள் இல்ல ஆண்கள், நீங்க பாருங்க, ஒரு ஒரு குட்டி பிசாஸ், இதுங்களெல்லாம் நான் குட்டி பிசாஸ் தான் சொல்வேன். இந்த குட்டி பிசாஸ் ஒன்று சொல்லுது, நான் எக்ஸாம் கடை எழுதலை, எனக்கு விஜய் அண்ணா தான் முக்கியம்னா, இந்த விஜய் வந்து எவ்வளோ உனக்காக வருவான், நீ அவனை எவ்வளோ உன்னால
உன்னோட பிரச்சனை இருந்தா நீ வந்து விஜய் அண்ணான்னு கூப்பிட்டா ஓடி வந்துடும். அப்போ வந்துட்டு அந்த காலத்துல நம்ம மகாபாரத்தை பார்க்கும்போது திரௌபதி வந்து கிருஷ்ணான்னு கூப்பிட்டா கிருஷ்ணா வந்தாராமா. பட் அது உண்மையா பொய்யா தெரியாது. பட் அட்லீஸ்ட் அந்த கதை போயிட்டு இருக்குது லைஃப். அப்போ வந்து இந்த புள்ள விஜய் நான் நேற்று எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தேன். we had a college day function. அப்போ வந்துட்டு பசங்க என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் 10-20 வருஷம் ஆச்சு அவன் பாஸ் அவுட் ஆகி போய் சடனாக ஒரு நாள் நைட் எனக்கு 12 மணிக்கு மெசேஜ் போட்டு டிலீட் பண்ணியிருக்கான். இப்போ நான் நினச்சேன் எதுக்கு அந்நேரத்துக்கு அந்த பையன் எனக்கு மெசேஜ் போட்டு டிலீட் பண்ணேன். ஐ ஆல்வேஸ் என்னோட ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவரால் நம்பர்ஸ் என்கிட்ட இருக்கு, ஐ கால் தம் பேக். அப்போ நான் கேட்டேன் என்னடா உங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னால், இல்லை மேடம் எனக்கு ஒரு 500 ரூபா வேணும். எதுக்குடா 500 ரூபான்னு கேட்டேன். இல்லை அம்மாவை பார்க்க போடணும் அர்ஜென்ட்டாக என்கிட்ட 500. அப்போ நீ காலேஜ் விட்டு இவ்வளோ நாள் போனியே, நீ வேலைக்கு போறியா என்ன சார்? அப்போ சொன்னால் நான் வேலையில் இருந்தேன். பட் கோவிட் டைமில் வந்து எங்களுக்கு வேலை இந்த கம்பெனி இந்த இந்த ஜிஎஸ்டியால் நிறைய கம்பெனிஸ் மூடின கம்பெனிஸ். ஐ மீன் குடோஸ் டு மோடி அண்ட் நிர்மலா சீதாராமன் அவங்க பண்ண பெரிய காரியத்துக்காக இந்த வந்து கம்பெனிஸ் நிறைய திருப்பூர் சைடில் மூடி இருக்குது. அப்போ இந்த பையனுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறான். ஸோ ஈ சைட் அம்மா நான் சேர்த்து வச்ச பண்ணலாம் இந்த லோனுக்கு எல்லாம் கட்டணுன்னு. எனக்கு இப்போ அம்மாவை போய் அர்ஜென்ட்டாக பண்ணுறேன், அப்பா இல்லை. நான் சார் நான் கொடுக்குறேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ என்றைக்கோ ஒரு நாள் சம்பாதிச்சப்ப அந்த 500 ரூபாய் எனக்கு பெருசு கிடையாது. பட் அந்த திருப்பி கொடுக்குற எண்ணம் உனக்கு இருக்கணும். தட் இஸ் வென் யூர் டூயிங் வெல். எனக்கு இப்போ வேண்டாம், ஓகே சொல்லிட்டேன்னா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த டிபியோ ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்களே, அதில் வந்து அவன் ஃபோட்டோ யார் ஃபோட்டோ வச்சுருக்கான்னா விஜய். நான் திருப்பி ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏன்டா உனக்கு வந்து இவ்வளோ நீ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டல, நீ போட்டு வச்சிருக்க ஃபோட்டோ யார் விஜய் இது, ஏன் அவனுக்கே ஃபோன் பண்ணி விஜய் அண்ணா எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுன்னு சொன்னா அந்த விஜய் அண்ணா உனக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுப்பான்னு நானும் பார்க்கணும். உயிரே கொடுக்குறேன் சொல். அப்போ அவன் சொன்னா இல்லை மேடம் சொல்லி. அப்போ அவனுங்களுக்கும் தெரியுது, ஓகே இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு போதை. இந்த பசங்க நிறைய பேர் இந்த ட்ரக்ஸால கெட்டு போறாங்க, நிறைய குடும்பங்கள் அழியுது இதால. ஓகே அப்போ வந்துட்டு அவன் உடனே அந்த டிபியை எடுத்துட்டான். நான் சொன்னேன், நான் வாழ்க்கையில நீ உருப்படணும்னு நீ நினைச்சின்னா அந்த டிபி அவன் போட்டோவை முதல்ல உங்க அம்மா போட்டோவே, உங்க அப்பா போட்டோவே, நீ உன் போட்டோவே, நீ ஒரு நாய் பேய் போட்டோ கூடவே நீ இவன் போட்டோ வைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு இந்த மக்கள் போறாங்க. இது வந்து விஜயால வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும். ஓகே, இட்ஸ் அ வெரி பேட் ட்ரெண்டுங்க. அதனால ஐ பர்சனலி வில் நாட் சே அண்ட் த்ரூ ஆல் த ஊடகம்ஸ் ஐ ஃபீல் தட் விஜய்க்கு வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் போய் பைத்தியக்காரமாக இந்த லேடிஸ்க்கெல்லாம் ஒரு சிலலாம் மகன், உனக்கு ஒரு மகன் இப்படி இருந்ததுன்னா நீங்கள் இப்படி பாராட்டுவீங்களாட்டி உங்கள் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை புருஷன் இப்படி இந்த மாதிரி ஒரு புருஷன் வந்துன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? கிடையாது. அவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த சினிமா மோகம். இந்த சினிமா இஸ் காட் அ வெரி பேட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் தமிழ்நாடு. இது கேரளாவில் அப்படி கிடையாது. ஈவன் ஆந்திராவில் கூட அந்த அளவுக்கு மோசம் கிடையாது, நாட் இன் மகாராஷ்டிரா. அப்படின்னு அமிதாப் பச்சன் ஒரு சிஎம்மாக வந்துட்டுலாம் இவ்வளோ வந்துடும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மோசமான ஒரு ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. அது இதில் வேற நம்ம தமிழ் கலாச்சாரம், நிறைய ஊடகங்கள் இந்த தமிழ் பற்ற வச்சுட்டு தமிழ் அது வந்து தப்புங்க. இந்த கலாச்சாரம் எங்கே இருந்தாலும் தப்பு. That's got nothing to do with Tamil, that's got nothing to do with Malayalam or Telugu or any language. மக்கள் மாறணும், மக்கள் திரும்பணும். நன்றி மேம். தேங்க்யூ. நன்றி மேம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.